வியூவர்ஸ் எப்படி எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ப்ரௌன்ஸ் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஜம்போ ப்ரௌன்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ நல்லா கழுகிட்டு அதில் அழுக்குகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஸோ இடையில இருக்கிற அந்த கருப்பையும் வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஜம்போ ப்ரௌன்ஸில் ஒரு 500 கிராம்ஸ். பின்ன 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ரம்பை, 2 பச்சை மிளகாய். அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கடாய் ஒன்று எடுத்துருக்கிறேன். அந்த கடாயில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய். ஸோ நான் ஒரு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடாகினதும் கொஞ்சம் கடுகு, அதே போல் ஒரு சின்ன கரண்டி சோம்பு, பெருஞ்சீரகம், இது ரெண்டும் போட்டு ஸோ கொஞ்சம் அது சூடாகினதும் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, பின்ன ஒனியன், ஸோ இதெல்லாத்தையும் நாங்கள் இதில் ஒன்று சேர்க்கலாம். ஸோ முதலாவது நம்ம வந்து வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிற ரம்பை, இந்த கறிவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். அது வதங்கி வர நேரத்தை பார்த்து நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஸோ அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதங்க விடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்துடலாம். 2 மிளகாயும் சேர்த்து சேர்த்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இது நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ நல்லா வதங்கணும் அப்படின்னு வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதை பிளெண்டர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ நான் வதக்கின அத்தனை வந்து ஒரு ஜக்கில் போட்டிருக்கிறேன், மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறேன். ஸோ இது சுட சுட இருக்குது. ஸோ இதுக்கு தண்ணி போடணும். ஸோ நான் சுட சுட இருக்கிறனால இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 3லேருந்து 4 ஐஸ் க்யூப்ஸை நான் இதில் போட்டிருக்கிறேன். ஸோ எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு ஸோ இதெல்லாத்தையும் வந்து இதே தாட்சியில் திரும்பவும் நான் வந்து போட்டு இதுக்கு மசாலா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ இது சூடாகி வார இந்த நிலையில் நான் வந்து 1 கரண்டி கொச்சிக்காய் தூள் போட்டிருக்கிறேன். ஸோ நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு 1 கரண்டி மல்லித்தூள், கொத்தமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கிறேன், 1/2 ஸ்பூன் வறுத்து வச்சிருக்கிற சீரகம் போட்டுட்டேன். ஸோ இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருவோம் நாங்கள். இதுக்கு மஞ்சத்தூளும் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது நல்லா வெந்து வர நேரம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. பின்ன இது நல்ல மசாலா இந்த மாதிரி வர நேரத்தில் கொஞ்சம் மெத்தி லீவ்ஸ் நான் வந்து ட்ரை மெத்தி லீவ்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை நறுக்கி இதில் போட்டுற போகிறேன் நான். ஸோ மசாலா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த கலரை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதை பிளெண்டட் பண்ணாமையும் வந்து வெங்காயம், தக்காளிக்காய் சின்னதாக நறுக்கி நல்லா வதக்கி உங்களுக்கு அந்த மாதிரி வேணாலும் செய்யலாம். ஸோ குழந்தைங்கள் இருக்கிறபடியால் நான் வந்து நல்ல மசாலா வெள்ளத்தையும் வறுத்து நான் பிளெண்டட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் இதில் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்ததும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி எதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு தண்ணியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த கிரேவியை லூஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரியும் வரைக்கும் கொஞ்சம் அப்படி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து ஸோ எண்ணெய் பிரியுது. ஸோ எண்ணெய் பிரியிற நேரத்தில் நான் வந்து இந்த ஷ்ரீம்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் இப்போக்கி தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணலை. ஏன்னு சொன்னால் ஷ்ரீம்ஸ் வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ இதில் தண்ணி விடும். ஸோ அதனால் நான் இதுக்கு தண்ணி இப்போ ஆட் பண்ணலை. கொஞ்சம் இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவியில் திக்னஸ் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்துட்டு மசாலாவுக்கு நாங்கள் தண்ணி இட்டு இன்னும் கொஞ்சம் வேக வச்சு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து வேக வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் பெரட்டி விட்டுருவேன் நான் இப்போ. ஸோ நம்ம இறால் கறி வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வேகம் வரைக்கும் நம்ம இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த இறால் வெந்துடும். ஏன்னா இதுக்கு நிறைய வேகிறதுக்கு டைம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதை அப்படி மூடி வச்சிடலாம் நாம் இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸும் இல்லை, எங்களோட இறால் கறி, இறால் மசாலா
வேக ஆரம்பிச்சிருச்சு நல்லா. ஸோ இறாலோட கலரை பார்க்க போக்கலே விளங்குது. ஸோ இதை கொஞ்சம் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருவோம். ஸோ எங்களோட இறால் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நறுக்கின கொத்தமல்லி கீரை கொஞ்சம் போட்டு அதை அப்படி மூடி வச்சிடலாம். ஸோ எங்களோட சூடான இறால் கறி ரெடி. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா இதுகளோட வந்து தொட்டு சாப்பிடலாம். ஸோ நல்லா பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சிருக்கு, ஜூஸியாகவும் வேறு இருக்குது. ஸோ நம்ம இறால் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்ஜாய் யுவர் வாட்சிங் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ திரும்பவும் நாங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஷராஃப்.